லைக் இந்த மாதிரி அமிதாப் பச்சன் சார் வந்து சொல்லியிருக்காரு என்கிட்ட, வயசானா நான் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, நிறைய படங்கள் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ படங்கள் பண்ணுறேன். ஸோ படங்கள் பண்ணுறதுன்னா வெறும் வீட்டில் வயசாகிடுச்சு வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா நிறையா தாட் ப்ராசஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம படங்கள் பண்ணி பிஸியாக வச்சுக்கணும். எனக்கு தலைவர் கூட எனக்கு இன்னும் அவர் நேரில் பார்க்குறது, அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. கேரக்டராக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ரைட்டிங், even not just my characters. லுக்கிங் அட் சம்மன், ஒரு ஹீரோவாக பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் தான் இதை பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். அது கரெக்டாக இருக்கும். புர்கா மாதிரியாக இண்டிபெண்டாக சோலோவாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய, இல்லை கேரக்டர் ஓரியன்டாக கண்டென்ட் ஓரியன்டாக புள்படிக்கக்கூடிய படங்களும் வேணும். This being a part of this film will eventually be a very big in terms of positioning and placing my rest of the film that's going to release. ஹலோ, வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் அனுஷா அண்ட் இன்னைக்கு நம்மளோட இருக்குது ஆக்டர்ஸ் வசந்த் ரவி அண்ட் மிர்னா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? Just a few days ahead of Jailer release. So how's the headspace like? இப்போ happy, excited. Yeah, excited தான். And like any other film, this is also the same for me. It's just that it's a big film, all down, and it's exciting, nervous irukku. At the same time, looking forward for this film on 10th. Yeah. great. And you? சேம். எப்போவுமே நம்மளோட படங்கள் நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீனில் வர வரைக்கும் ஸோ அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ தட் மொமெண்ட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நோ. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 months ஒர்க் பண்ணியிருக்கோம். 8 மாதம் யா ஆகஸ்ட் அண்ட் இயர். ஸோ அந்த இயரோட ஹார்ட் ஒர்க் 10th ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வெரி ஹாப்பி. கிரேட். ஸோ இந்த 2 பேருக்கும் இருக்க ஒரு கேள்வி, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி, the first time you got a call from either Nelson's office or from production about Jailer, and the time எப்படி இருந்துச்சு? What was running in your mind in time, and whatever you can reveal about your role as of now? I was very happy and எனக்கு நெல்சன் சார் தெரியும் அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கால் வந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, ஸோ நம்ம சாரை மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ போய் சாரை மீட் பண்ணேன். சார் இந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷன் சொன்னார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டார், பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இப்போ ஜெயிலர் அப்படின்ன உடனே எனக்கு இல்லை கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடணும். பிகாஸ் எனக்கு தலைவர் கூட எனக்கு இன்னும் அவர் நேரில் பார்க்குறது, அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு அது கேரக்டராக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட ரைட்டிங், ஈவன் நாட் ஜஸ்ட் மை கேரக்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச அளவில் எல்லாரோடையுமே கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. ஸோ யா. And you? Nelson's ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தப்போ, I mean, I met him before that ஒரு the hotel, they were having discussion அந்த pre-production timeல, but I never thought I'll get a call from him. Like I just met him casually, like accidentally meet பண்ணோம். But 2 months later got a call வந்து இந்த மாதிரி சார் கூப்பிட்றாரு, சீக்கிரம் கிளம்பி வாங்க மாதிரி. சரி, ஓகே, went in. Then he said இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, we're looking at someone, ஒரு ஹீரோவாக பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் தான் இதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். அது கரெக்டாக இருக்கும், லுக்கிங் அட் சம் ஒன் லைக் தட். கதை சொன்னார், சொல்லி இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு ஹி டோல்ட் மீ. அண்ட் தென் எனக்கு இம்மிடியட்டாக கேட்டோடனே, சரி சார், லைக் டூ இட் பட் சார் ரஜினி சார் இஸ் ஓகே வித் இட் மீ டூயிங் திஸ். தென் ஹி செட், வரத்துக்கு முன்னாடி சார்ட்டு பேசிட்டேன். சார் செட் ஓகே, சார் செட் சூப்பர் சாய்ஸ், வீல் கோ ஹெட் அப்படின்ட்டாரு. That's why அதுக்கப்புறம் தான் உங்களை நான் நேரில் கூப்பிட்டேன் அப்படின்னாரு. I said if he's okay then we'll go ahead sir, I really am interested to do this role. And of course சாரும் உங்கள் டைரக்ஷன்லேயும் சாரோட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஸ்பேஸ் க்ரியேட் ஆயிருக்கு. and let's go in and I'll start off whatever it is we'll do அப்படின்னு சொன்னோம். That's how I came into the project. ஒரு காமனாலிட்டி நான் உங்கள் 2 பேர்கிட்டையும் அப்சர்வ் பண்ணுறதுன்னா, போத் ஆஃப் யூ ஆர் த யங் க்ராப் ஆஃப் ஆக்டர்ஸ். உங்களுக்கு ஒரு நீஷ் பாடி ஆஃப் ஒர்க் இருக்குது அண்ட் வெரி பெர்ஃபார்மேட்டிவ். லைக் உங்களுக்கு ஒரு புர்கா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ராக்கி இருக்குது, லேட்டஸ்ட் அஸ்வின்ஸ் இருக்குது, தரமணி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி ஆஃப் ஒர்க்லேருந்து நீங்கள் வரீங்க. அண்ட் தென் யூ டூயிங் அ ஸ்டார் ஸ்டார்டட் commercially very big film like Jailer. I hope this is the first biggest commercial film so far உங்கள் 2 பேருக்கும். ஸோ இந்த 2 ப்ராஸ்பெக்ட்ஸும் how do you weigh in?
I think for an actor, அந்த ரெண்டு பேலன்ஸுமே ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஸ்டார்டட் மை மலையாளம் ஜேர்னி வித் அ கமர்ஷியல் மூவி இல்லை. பிக் பிரதர் வாஸ் அ பியோர் இட்ஸ் அ பேன் இண்டியன் கமர்ஷியல் மூவி. ஸோ அப்போ நான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஒரு பிக் பிரதர் பண்ணுறேன்னா எனக்கு புர்கா மாதிரியாக இண்டிபெண்டாக சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய இல்லை கேரக்டர் ஓரியன்டாக கண்டென்ட் ஓரியன்டாக புல் பண்ணிக்கக்கூடிய படங்களும் வேணும். ஸோ ஃபார் ஆடியன்ஸ் நம்ம அஸ் அன் ஆக்டராக நான் என்ன மாதிரியான ஒரு ஆக்டராக இருக்கணும், என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே என்னோட ஒவ்வொரு படங்களோட சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் எல்லாமே டிசைட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு பேலன்ஸுமே இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஜெயிலர் மாதிரியான படங்களும் ரொம்ப தேவை. இப்போ கான்டென்ட் ஓரியன்டாக மட்டும் இந்த படம் மோஸ்ட்லி வந்து நல்ல ஸ்டோரி, இப்போ இமோஷ்னலான சீக்வன்சஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் பண்ண புர்கா வந்து நாட் தான் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னர், அந்த ஃபேக்ட்லேயே வராது. அது ரொம்ப கான்டென்ட் ஓரியன்டாக ரெண்டு பேர் மட்டும் இந்த ஒரு டாக்கியாக இருக்குது அந்த படம். ஸோ ரெண்டு ஃப்ளேவருமே எனக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருக்குது ஆக்சுவலாக. as a என்னோட பர்சனல் க்ரோத்தாக நான் சொல்கிறேன். And for you? For me, starting with Dinamani and then Rocky, and then followed by Ashwin's. அது மூணுமே நான் வேறு ஜானரில் பண்ணேன். ஆக்சுவலாக ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் ஐ டோன்ட் ரிப்பீட் த ஜானர்ஸ் அண்ட் இட் கேம் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஆல்சோ இட் கேம் டு மீ அண்ட் ஃபாலோட் பை வென் பீயிங் இன் அ ஃபிலிம் லைக் ஜெயிலர் it is very important for me as an actor because நான் ஒரு விஷயம் தான் ஜஸ்ட் கேம் இன் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்காக தான் அந்த படத்துக்குள்ளே வந்தேன். அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த ஒரு படத்தில் வந்து it's a huge experience that when Rajini sir comes into the set and when you get to interact with him, and the moments வந்து அந்த time is very valuable for me. I don't think so unless and until I work a film with him கிடைக்காது. நான் அதை போய் அவர் வேற படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நான் போய் எவ்வளோ தூரம் செட்டில் உட்காந்து அவரை நடிக்கிறத பார்க்க முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து அந்த ஒரு டைம், அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு ஃபிலிம், இந்த ஒரு ஃபிலிமில் அது கிடைக்குதுன்னு சொல்லும் போது ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் பியூர்லி ஃபார் தட். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வந்து ஐ வெண்ட் இன். அஃப்கோர்ஸ் வித் நெல்சன் சர்ஸ் டைரக்ஷன் அந்த காம்பினேஷனில் ஒரு சம்திங் வில் பி வேல்யூபிள்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் திஸ் பீயிங் a part of this film will eventually be a very big in terms of positioning and placing my rest of the film that's going to release. It becomes even more accessible to many audience. Again, it caters to many audience. It's to access, I mean, to the liking and the script. What in the script, enna mari script na choose பண்றேன் இருக்குல, enna mari project na choose பண்றது வந்து will help my upcoming films and all that. This is secondary part, but the primary part வந்து learning process-காக மட்டும்தான் உள்ள போனேன். So we know Jailer is a very star-studded ஒரு மினி ஃபிலிம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அங்கே செட்டில் இருக்கும். ஸோ ஒரு டெய்லி செட்லேயே அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ப்ராமினென்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் மெமரபிள் கான்வர்சேஷன் யூ ஹேட் இன் தி செட்ஸ், யாரோடையாவது இருக்கலாம், அது என்னவா இருக்கும்? மோஸ்ட் அபவுட் மூவிஸ் தான். ஸோ அங்கே காமனாக இருக்கும்போது பேசுகிற டாபிக்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு மூவிஸ் தான். என்ன மாதிரியான படங்கள் பார்ப்பீங்க, அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் ரிலேட்டட் டு பர்சனல் லைஃப். எல்லாருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பற்றி. இப்போ நான் சார் கிட்ட கேட்பேன், நீங்கள் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்க, ஸோ நீங்கள் அப்பப்போ ஹிமாலயாஸ் போவீங்க, ஸோ ஹவ் இட் ஸ்டார்டட், அது அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு, தட் தட் மெடிடேட்டிவான ஒரு லைஃபுக்குள்ளே ஒரு அந்த பீஸ் அண்ட் காம் குவைட் அந்த மோடுக்குள்ளே போகிறது எப்படி இருந்துச்சு, அண்ட் வாட் த ஜானர் ஆஃப் மூவிஸ் ஹி லைக்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் ஹி ரீட்ஸ், இதெல்லாமே எனக்கு பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ பர்சனலாக நான் அவர்கிட்ட கேட்ட கேள்விகளெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம அவர்கிட்ட அதே சேம் கேள்வி கேட்கும்போது அதே சேம் கேள்வி நம்மக்கிட்டே அவர் திருப்பி கேட்பார். வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ லைக் டு டூ வென் யூ ஆர் நாட் ஷூட்டிங், ஆர் ஃபஸ்ட்டு படம் எப்படி வந்தது, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தில் லாலைட்டனோட இது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சார்கிட்ட ஒரு தடவை பேசும்போது என்னோட ஃபஸ்ட்டு படம், எஸ் அவரு கூட அதை சார் பண்ணேன் நான் பிக் பிரதர் சொல்லும்போது நான் பார்த்துருக்கேன் அந்த படம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஓகே சிதிக் சார் டைரக்ஷன் அப்படி இப்படின்னா, ஸோ அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசணும்.
ஸோ நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ், நாட் ஜஸ்ட் வித் சார், கூட இருந்த ஆர்டிஸ்ட், காம்பினேஷனில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் கூட எல்லாமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எல்லாரோடையும் பர்சனல் லைஃபோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள், அவங்களோட எல்லாரும் பர்சனல் ஃபேவரேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. And for you? I think I shared a lot of conversation with Nelson sir and Rajini sir on the set. I think அவங்க ரெண்டு பேரோட தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் செட்டில். அதனால் கான்வர்சேஷன்ஸ் வித் நெல்சன் சார் இஸ் மோர் ஃபன். அவர் ஏதாவது ஃபன்னாக ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். அண்ட் with Rajini sir, it's always deep conversation that I shared with him. So இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. But I can't go and specify to note it down and pin it down and tell this is what we spoke. I don't know how to come into a conclusion to talk that. But I've asked him, நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி சார் கிட்ட, லைக் படங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆஃப் லேட்டாக சீரியஸாக படங்கள் நிறையா படங்கள் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி சார் how do you get time and all that? Like previously used to do ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம், பட் இப்போ தொடர்ந்து லைனப்ஸ் போயிட்டு இருக்கு சொல்லும்போது தென் அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, லைக் இந்த மாதிரி அமிதாப் பச்சன் சார் வந்து சொல்லியிருக்காரு என்கிட்ட, வயசானா நான் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, நிறைய படங்கள் பண்ணணும், ஸோ அதனால தான் நான் இவ்வளோ படங்கள் பண்ணுறேன். ஸோ படங்கள் பண்ணுறதுன்னா வெறும் வீட்டில் வயசாகிடுச்சு வீட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா நிறையா தாட் ப்ராசஸ் இருக்கும், தேவையில்லாத தாட் ப்ராசஸும் வரும். அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம படங்கள் பண்ணி பிஸியாக வச்சுக்கணும். அதுதான் அதுக்கான ஒரு நீட். எனக்கு வந்து நீட் வந்து எதுவுமே இல்லை. இட்ஸ் லைக் I've done everything, seen everything, so just that I want to keep myself busy. இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் there's been lots. Great. And a question specific to you. இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள், தரமணி ஆகட்டும், ராக்கி ஆகட்டும், ஒரு அஸ்வின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டார்க், கிரிட்டி, வயலண்ட், இந்த 3 அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது do you see yourself getting stereotyped அந்த இது பார்க்குறீங்க, or do you think you are acing that genre that people are thinking of you அந்த டைமில், அது அந்த ஸ்பேஸ் எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் நான் ஸ்டீரியோடைப் நான் அப்படி பார்த்ததே கிடையாது. ஏன்னா my genres are different. Okay. See, of course, when you take a love, I've done an intense love story, Taramani. And if you take an action, I've done a very intense action film like Rocky. And again, horror, it's a very pure horror genre, Ashwin's. So, in the மூணுமே வேற genre. இந்த மூணுமே வேற கேரக்டர். இதில் ஸ்டீரியோடைப்புக்கான விஷயங்களே இல்லை. ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம்னா மூணுமே இன்டென்ஸ்டான ரோல். மூணுமே இட் இஸ் வெரி இன்டென்ஸ் ரோல். இட்ஸ் நாட் அ வெரி லைட் ஹார்ட்டட், நாட் அ ஃபீல் குட் ஒரு அந்த மாதிரி ரோல் கிடையாது. இன்டென்ஸ்ட், கான்சென்ட்ரேட்டட் இன்டென்ஸ்ட் ரோல் எல்லாமே. genre வைஸ் டிஃபரன்ஸ், கேரக்டர் வைஸ் டிஃபரன்ஸ். ஸோ ஐ டோன்ட் see myself in stereotype in doing intense role. I don't see myself stereotyping. பட் எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஃபீல் குட் ஸ்கிரிப்ட்ஸோ இல்லை வந்து ஒரு ராம்காமோ பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். ஆல்ரெடி ஒரு ராம்காம் நான் பண்ணி முடிச்சுட்டேன், ரிலீஸ்க்காக இருக்கு. பட் ஸ்டில் அதுக்கான வர ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கணும். அது இப்போ நான் ஒரு ராக்கி பண்றேன் அப்படின்னா, அந்த ராக்கி மாதிரி ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து சம்திங் இட் ஹஸ் டு பி சம்திங் வெரி நியூ அண்ட் ஏதோ ஒரு கிளாஸ் அப்பார்ட்னு அது ப்ரூவ் அது தெரியும் நீங்க படம் பார்க்கும்போது. நான் சொல்றேன்னு அவசியம் இல்லை. சேம் வே ஹாரர் ஜானர்ல ஒரு அஸ்வின்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஹாரர் ஜானர்ல அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது சம்திங் யூ வுடன்ட் ஹவ் சீன் இன் தமிழ் சினிமா. நான் அப்படிதான் ஒரு படமா நான் வந்து கதை கேட்கும் போது இது பண்றதுக்கான விஷயங்கள் ஏதாவது ஒன்னு இருக்கணும். இல்லாட்டி நம்ம அதுக்குள்ள போறதுக்கே என்னால கஷ்டமா இருக்கு. அதே மாதிரிதான் ஃபீல் குட் ராம்காம் இல்ல லைட் ஹார்ட்டட் பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். பட் எனக்கு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வரணும், அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்கணும். அதுதான் மெயினா இருக்கு. இப்படி வந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். இப்போ ஆல்ரெடி ஒரு ராம்காம் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஜெயிலரோட எல்லாத்தோட நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றது பிரியா மேமோட அந்த ராம்காம் தான். ஏன்னா எனக்கு அது வந்து இட் பிரேக்ஸ். இப்போ நீங்க கேட்டீங்களா, நீங்க இன்டென்ஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்க, தட் ஃபிலிம் வில் பிரேக் எவ்ரிதிங். லைக் நான் அதுல காமெடி பண்ணியிருக்கேன், லவ் பண்ணியிருக்கேன்,
ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாக ஃபீல் குடாக பண்ணியிருக்கேன். தட் பிரேக்ஸ் த ஐஸ். ஸோ ஐ எம் வெரி ஈகர் டு ஃபார் டு ரிலீஸ் அந்த படத்தை தான் இது முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகணும் நான் நம்புகிறேன். பட் த ப்ரொடியூசர் ஹேஸ் டு டேக் த கால் பிகாஸ் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது, சென்சருக்கு போயிருக்கு. ஸோ அது வந்துருச்சுன்னா இந்த கொஸ்டின் இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் இது வராது. அண்ட் கமிங் டு யூ, தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் புர்கா வந்து இஸ் வெரி மெடிடேட்டிவ் பீஸ். ஒரு 2 பேர் மட்டும் இருக்கிற ஒரு கான்வர்சேஷனல் ஒரு ஸ்டோரி. அது ஒரு லிமிட்டட் செட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அங்கேருந்து when you come to jailer, again when you have a lot of people, அந்த லேர்னிங் கர்வ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். when you see as an exposure of the movie, ரெண்டுமே டிஃப்ரெண்டான இதுதான். பட் ஃபார் மீ as an artist, எனக்கு வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் அங்கே நான் வந்து டைரக்டர் சர்ஜனோட கேரக்டர் நஜ்மா, அவங்க நஜ்மா எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்களுக்காக நான் என்னென்ன பண்ணணும், அந்த ப்ரிப்ரேஷன் மோடில் தான் இருந்தது. ஸோ இங்கே வரும்போது அங்கே ஐ ஒர்க் மை செல்ஃப். நான் ஸ்கிரிப்ட் வாங்கி ஒரு 2 மாதம் உட்காந்து, எனக்கு ப்ரீ ஒர்க்ஸ் ஒரு 2 months இருந்தது. நான் உட்காந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமோஷன்ஸை, ஒரு டைலாகில் எத்தனை இமோஷன்ஸ் நான் கொண்டு வரலாம், இதை வந்து நான் என்னோட சைடில் இருந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் இருந்தது அங்கே. ஸோ அப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து ஒர்க் பண்ணி பேக் ஸ்டோரிஸ் க்ரியேட் பண்ணி, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் இருந்தது. இங்கே வரும்போது ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் தட் நெல்சன் சாரோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படின்னா, அவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாரு. ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். அவரோட யூனிவர்ஸில் அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலே எப்படி தான். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட் தான். இது கரெக்டாக இருக்குன்னா அந்த மீட்டர் அவருக்கு சொல்லுவார், இது எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அது கட் பண்ணி இல்லை இன்னொரு தடவை போகலாம், ஸோ ஏதாவது ஆட் பண்ணலாம். அந்த ஸ்பேஸ் இங்கே இருந்தது. ஸோ ரெண்டுமே எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அஸ் அன் எக்ஸ்போஷராக பார்க்கும்போது ஆடியன்ஸ் இஸ் வைடர் ஃபார் ஜெயிலர். லைக் 5 language ரிலீஸ், வேர்ல்டு அக்ராஸ் ரிலீஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆன அஸ் அன் ஆர்டிஸ்டாக. ஸோ இப்போ ஜெயிலர் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி யூனிக் ஆஸ்பெக்ட் இஸ் அ வெட்ரன் லைக் ரஜினிகாந்த் இஸ் ஒர்க்கிங் வித் அ யங் டிரெக்டர் லைக் நெல்சன். ஒரு 4th ஃபிலிம் இது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் தி குட் ஆஸ்பெக்ட் இஸ் ஃப்ரெஷ் ஸ்டோரி டெல்லிங், ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது வென் யூ ஆர் யங் ஆக்டர்ஸ் who are just coming up, how is your perspective? Like, would you want to work with veteran filmmakers to do classics, or again join and work with young filmmakers and do unique stories? அது எப்படி பார்க்குறீங்க 2 பேரும்? ஐ திங்க் எனக்கு முக்கியமாக சொல்ல போனால் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் யங் டைரக்டர்ஸ், நியூ டைரக்டர்ஸ். நான் பண்ண ராக்கியாக இருக்கட்டும், it was Arun Mathushan's debut film, and then going to Tarun Teja's Ashwin's, again it's a debut film director. It's not like I don't want to work with veterans or classic filmmakers அப்படின்னு கிடையாது, தப்பான அப்படி நான் சொல்ல. But I'm more excited to work with young, fresh first film directors. I think that gives me a lot of waves to to explore a lot of things that I can't explore with veteran filmmakers, because veteran filmmakers இல்லை ஆல்ரெடி கிளாசிக் ஃபிலிம்மேக்கர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலில் போய் நம்ம உட்காரணும். பட் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெஷ் நியூ டைரக்டர்ஸ் வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்கும், அதுக்கான டைம் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஸோ that doesn't mean if tomorrow மணி சார் கூப்பிட்டா நான் வேணான்னு சொல்ல போகிறேன், இல்லை சங்கர் சார் கூப்பிட்டா நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு இல்லை. ஐ திங்க் I'm just trying to say that this is more like என்ன சொல்றது, gravitate to, or yeah, it happens. I give more preference to young new directors, because it's also a thing that the debut film directors will put in all the energy, all the soul. அவங்களுக்கு வந்து அது வந்து லைஃப் do or die situation அந்த மாதிரி. லைக் ஃபார் தெம் அவங்க வந்து ஐடியா இருந்து 5 years ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூசர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட டேட் வாங்கி அந்த ஹீரோ எஸ் சொல்ல மாட்டாங்களா அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து they'll pour in all in. ஸோ ஐ வாண்டட் டு அந்த ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அது செகண்ட் ஃபிலிம் தேர்ட் ஃபிலிம்ல எனக்கு தெரியல அது எவ்வளோ தூரம் அது கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு. பட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல 100% அந்த எனர்ஜி கேரி ஃபார்வர்ட் ஆகும். பட் ஜஸ்ட் தட் யூ நீட் டு ஹாவ் த knack in picking the right script, right directors. அதுதான் key. If your intuition is good, if you're able to do that, then you will start liking in taking up working with such young directors. And you? The same. When I always love to
ஸோ நம்ம இப்போ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் அமீசர்ஸ். ஸோ அமீசரோட படம் ஷூட் பண்ணும்போது லாஸ்ட் 2-3 படங்கள் ஒர்க் பண்ணும்போது ஐ ஹாவ் திஸ் கேமரா ஃபேவர் பண்ணி ஒர்க் பண்ணுற அந்த ஒரு இது. ஸோ அவங்க இல்லை இந்த இது நீங்கள் கேமரா ஃபேவரில் சொல்லுங்கள், இல்லை ஃபேஸ் கேமரா ஃபேவருக்காக இருங்க அப்படின்னு. வென் ஐ வாஸ் டூயிங் ஃபார் அமீசர் அவர் சொன்னார், நீ கேமரா ஃபேவர் பண்ணாது எனக்கு. டோன்ட் திங்க் தட் கேமராஸ் ஹியர், யூ டூ யோர் ஒர்க். நீ இமோஷனலாக இருக்கேன், யூ எக்ஸ்பிரஸ், டைலாக் பேசுகிறேன், டைலாக் பேசு, கேமரா எங்கே இருக்குன்றே வரிட் ஆகாது. ஸோ இந்த 2 பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி 2 இடத்துலையுமே எனக்கு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அஸ் வசந்த் சார், எனக்கும் புதுசான ஒரு இடத்துல புதுசாக ஒரு ஆள் ஒர்க் பண்ணும்போது, ஸோ நம்மளுக்கு அங்கே ஒரு சேர்ந்து உட்காந்து ஒரு டீமாக, நம்ம டீம் இது நம்மளோட படம் அப்படின்ற த மோர் ஸ்பேஸ் அங்கே கிடைக்குது. லைக் நான் புர்கா ஒர்க் பண்ணது தட்ஸ் வை சைட், எனக்கு ஸ்கிரிப்ட் முன்னாடியே கையில் இருந்தது. அந்த 2 மாதம் அந்த ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஒர்க் பண்ணும்போது ஐவ் லேர்ன்ட் அந்த அந்த ரைட்டிங்கில் இல்லாத நிறைய இமோஷன்ஸ் வந்து நான் அன்லாக் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் புதுசாக இருந்துச்சு படிச்சுட்டே இருக்கும்போது. ஸோ அதெல்லாமே எனக்கு பர்சனல் க்ரோத்துக்கு, அஸ் அன் ஆர்டிஸ்டாக ஒரு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இன்னொரு பெரிய டீமில் ஒரு பெரிய படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் காலைல ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ மைண்ட் செட்டோடு அங்கே போய் அன்றைக்கே நான் அங்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதை உள்வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்பேஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு தான். அண்ட் ஐ திங்க் ஐ லவ் டு ஹேண்டில் போத், பட் மோஸ்ட்லி லைக் த யங் வைபோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ப்ராப்ளி we can wrap up this interview with ஜெயிலர்லேருந்து ஒரு facet has changed or you've seen a new perspective of yourself as an actor or as a performer or as a person. அது என்னவா இருக்கும்? and how will this bring the change in the actor or the person in you? நான் என்னவா இருக்கும்? எனக்கு ஐ ஸ்டார்டட் டு லைக்கிங் த ப்ராசஸ் ஆஃப் வாட் ஐ எம் டூயிங் எவ்ரி டே. ஸோ முன்னாடி எனக்கு எப்போவுமே ஒரு டென்ஷன் இருக்கும், ஐயோ நாளைக்கு ஷூட் இருக்குது காலைல, ஸோ யூ ஹவ் டு பி வெரி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிப்பேர் மை டயலாக்ஸ், த கேரக்டரைசேஷன், அது இது இமோஷன்ஸ் எல்லாமே. ஸோ when I was working here, I saw everybody is working very cool, calm. It's okay. First of all, அந்த டென்ஷன் எல்லாம் வீட்லேயே வச்சுட்டு லெட்ஸ் ஸ்டார்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இது இங்கேருந்து புதுசாக நான் எடுத்துக்கிட்ட விஷயம். பிகாஸ் ஐ ஸோ லெஜெண்டரி ஆக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் லைக் தட். ஹாப்பியாக வந்து பிஃபோர் த ஷார்ட் தே கெட் ரெடி, தே ப்ரிப்பேர் ஹாப்பியாக. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அந்த ப்ரிப்ரேஷன் போயிட்டே இருக்கும், பட் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை, வெளியே கூலாக வச்சுப்பாங்க செட்டில் எல்லாரையுமே. ஸோ இதுதான் மெயின் திங். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் என்ஜாயிங் திஸ் ப்ராசஸ். பார்ப்போம். And for you, what has changed in I think your way? for me it's just that இந்த படத்துல வந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, I've seen someone very, I mean each role that I've done, I don't see myself தெரியும். பட் இந்த படத்துல வந்து I've explored something that I haven't explored in the other 3 films. அது நான் பண்ணும்போது when I come out and when I see the film back, in terms of dialogue delivery, especially the way I delivered the dialogue, I think that's completely new and which I haven't seen in my previous 3 films. Dubbing la paakumbodhu na feel panna. And also Nelson sir's the style irukalla, dark comedy, that with my style into it. yeah. Thank you so much. It was pleasure talking with you, and all the best for Jailer and all your upcoming projects. Thank you so much.